எல்லாரும் பண்ற அதே ருட்டீனா நீங்களும் காப்பி பண்ணி வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற 10 ஹேபிட்ஸ் உங்க வாழ்க்கையை வேற லெவலுக்கு கொண்டு போக போகுது. நாம ஏன் காலையில எந்திரிச்ச உடனே ஒரு மெஷின் மாதிரி ஓடுறோம்னு யோசிச்சிருக்கீங்களா? இது ஒரு பெரிய ட்ராப். இதிலிருந்து தப்பிக்க வழியே இல்லையா? ஒரு நிமிஷம் யோசிங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்க எதிர்காலத்தை முடிவு பண்ணுது. விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்றா முளைக்கும் அப்படின்னு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு. நீங்க காலையில விதைக்கிற அந்த 10 நிமிஷம் தான் உங்க மொத்த நாளையும் டிசைட் பண்ணுது. ஆனா ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அதை நான் இந்த வீடியோவோட கடைசியில சொல்றேன். நம்பர் 1, பிரேயர் இல்லனா மெடிடேஷன். இதுதான் உங்களோட ஃபவுண்டேஷன். உலகத்தோட சத்தத்தை கேட்கறதுக்கு முன்னாடி உங்க மனசோட சத்தத்தை கேளுங்க. நம்ம ஊர்ல காலையில அந்த பால்காரர் வர்ற சத்தம், மோட்டார் ஓடுற சத்தத்துக்கு நடுவுல ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த அமைதி தான் உங்களோட சூப்பர் பவர். இது உங்க நர்வஸ் சிஸ்டமை காம் பண்ணி அந்த கார்டிசால் ஹார்மோனை குறைக்கும். அமைதிதான் அதிகாரத்தின் ஆரம்பம்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? ஒருவேளை நீங்க இதை செய்யலனா உங்க நாள் முழுக்க ஒரு பதட்டத்திலேயே இருக்கும். நீங்க ஒரு அமைதியான ராஜாவா இருக்க போறீங்களா இல்ல பதட்டமான அடிமையா இருக்க போறீங்களா? நம்பர் 2, நோ போன். இதுதான் இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறைக்கு பெரிய சாபம். எந்திரிச்ச உடனே வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்னு நோன்றது ஒரு போதை. அந்த சிலிகான் வேலியில இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் நம்மளை எப்படி அடிமையாக்கலாம்னு பிளான் போட்டு வச்சிருக்காங்க. அந்த டோபமைன் ஸ்பைக் உங்க மூளைய காலையிலேயே காலி பண்ணிடும். அப்புறம் 10 மணிக்கே உங்களுக்கு தூக்கம் வரும். நீங்க உங்க வாழ்க்கைய வாழ போறீங்களா இல்ல மார்க் ஜூக்கர்பர்கோட ப்ராஃபிட்டுக்காக வாழ போறீங்களா? இந்த ட்ராப்ல இருந்து வெளியே வரதுக்கு முதல் 1 மணி நேரம் போனை தொடாதீங்க. நம்பர் 3, ஸ்னோஸ் பட்டன் தொடாதீங்க. இது ஒரு மனநோய் மாதிரி. 5 நிமிஷம் தூங்குனா என்ன ஆக போகுதுன்னு நினைக்கிறீங்களா? அங்கதான் தப்பு பண்றீங்க. நீங்க ஸ்னூஸ் பண்ற ஒவ்வொரு தடவையும் நானே சொன்ன பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு உங்க மூளைக்கு சொல்றீங்க. இது உங்க செல்ஃப் ட்ரஸ்ட அப்படியே காலி பண்ணிடும். இப்படியே போனா 10 வருஷம் கழிச்சு உங்க லட்சியத்தையும் இப்படித்தான் தள்ளி போடுவீங்க. அப்புறம் நடுத்தெருவுல நிக்க வேண்டியதுதான். டிசிப்ளின் ஜிம்ல வர்றது இல்ல, காலையில நீங்க படுக்கையை விட்டு எந்திரிக்கிற அந்த 10 செகண்ட்ல தான் இருக்கு. நம்பர் 4, மார்னிங் சன்லைட். நம்ம ஊர் வெயில்ல இது ஈஸின்னு நினைக்காதீங்க. அந்த இளவெயில் உங்க கண்ணுல பட்டாதான் உங்க உடம்புக்கு டே எந்திரிடா இது பகல் நேரம்னு புரியும். அந்த சர்க்கேடியன் ரிதம் சரியா இருந்தாதான் உங்களுக்கு தூக்கம் ஒழுங்கா வரும், எனர்ஜி இருக்கும். வெயில் படாம ரூம்குள்ளேயே இருந்தா உங்க மூளை குழம்பி போய் நீங்க ஒரு சோம்பேறியா மாறிடுவீங்க. நீங்க ஒரு சோலார் பேட்டரி மாதிரி. உங்களுக்கு சூரிய ஒளி ரொம்ப முக்கியம். நம்பர் 5, மூவ் யுவர் பாடி. காலையில எக்ஸர்சைஸ் பண்றது உடம்பை கட்டுக்கோப்பா வச்சுக்க மட்டும் இல்ல, உங்க மூளைக்கு ஆக்சிஜன் கொண்டு போகவும் தான். ஸ்ட்ரெச் பண்ணுங்க, இல்ல மொட்டை மாடியில ஒரு 10 நிமிஷம் நடங்க. உடம்பார் அழியில் உயிரார் அழிவர்னு திருமூலர் சொன்னது இதுக்குத்தான். நீங்க மூவ் பண்ண ஆரம்பிச்சாதான் உங்க டோபமைன் நேச்சுரலா ஏறும். ஜிம்முக்கு தான் போகணும்னு அவசியம் இல்ல, ஏதோ ஒரு மூவ்மெண்ட் இருந்தா போதும். நம்பர் 6, ஒரே நேரத்துல எந்திரிக்கிறது. நீங்க 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு அவசியமே இல்ல, ஆனா தினமும் ஒரே நேரத்துல எந்திரிக்கணும். உங்க உடம்பு ஒரு மெக்கானிக்கல் வாட்ஸ் மாதிரி. அதுக்கு ஒரு ரிதம் வேணும். இன்னைக்கு 6 மணி, நாளைக்கு 10 மணின்னு எந்திரிச்சா உங்க ஹார்மோன்ஸ் எல்லாம் கண்ணாபின்னான்னு ஆகிடும். இந்த உலகத்துல தோத்து போனவங்களை பாருங்க, அவங்களுக்கு ஒரு ஒழுக்கமான டைமிங்கே இருக்காது. நீங்க அவங்கள ஒருத்தரா இருக்க போறீங்களா? நம்பர் 7, புரத பொருள் முதல் காலை உணவு. நம்ம ஊர்ல இட்லி தோசைன்னு கார்போஹைட்ரேட்ஸா தின்னுட்டு அப்புறம் ஆபீஸ்ல உட்கார்ந்து தூங்குவோம். அதுக்கு பதிலா முட்டை இல்லனா சுண்டல் மாதிரி புரோட்டீன் அதிகமா இருக்கிற உணவை சாப்பிடுங்க. சுகர் இருக்கிற எதையும் தொடாதீங்க. காலையிலேயே சுகர் ஏறுனா மத்தியானம் உங்க எனர்ஜி அப்படியே கிராஷ் ஆகிடும். உங்க உடம்பு ஒரு ஃபெராரி கார் மாதிரி. அதுக்கு நல்ல பெட்ரோல் போடுங்க, மண்ணெண்ணெய் ஊத்தாதீங்க. நம்பர் 8, ரீட் 1 பேஜ். 10 பக்கம் படிக்கணும்னு டார்கெட் வைக்காதீங்க, ஒரு பக்கம் போதும். ஏதாவது ஒரு நல்ல புத்தகத்திலிருந்து ஒரு பக்கத்தை படிச்சா உங்க சிந்தனை மாறும். கற்க கசடர்னு வள்ளுவர் சொன்னது இதுக்குத்தான். நீங்க படிக்கிற ஒவ்வொரு பக்கமும் உங்களை ஒரு அறிவாளியா மாத்துது. அறிவுதான் ஆயுதம். அந்த ஆயுதத்தை தினமும் கூர்மையாக்குங்க. நம்பர் 9, ஐஸ் வாட்டர் ஃபேஸ் பிளஞ்ச். இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா செஞ்சு பாருங்க. ஒரு பாத்திரத்துல ஐஸ் தண்ணி வச்சு அதுல முகத்தை 10 செகண்ட் வைங்க. அந்த டைவ் ரிஃப்ளெக்ஸ் உங்க பதட்டத்தை அப்படியே குறைக்கும். உங்க முகம் பளபளன்னு ஆகும், ரத்த ஓட்டம் அதிகமாகும். அப்படியே ஒரு ஷாக் அடிச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்க. நம்பர் 10, கஷ்டமான வேலையை முதல்ல முடிங்க. உங்க வில் பவர் பேட்டரி காலையில தான் ஃபுல்லா இருக்கும். அதனால கஷ்டமான அசைன்மெண்ட் இல்லனா முக்கியமான வேலையை முதல்ல செஞ்சு முடிங்க. அந்த வெற்றியை நீங்க காலையிலேயே ருசிச்சா அப்புறம் நாள் முழுக்க நீங்க ஒரு வின்னர் மாதிரி கெத்தா சுத்தலாம். இப்ப நான் சொன்ன இந்த 10 விஷயத்துல எதையாவது ஒண்ணு நீங்க நாளைக்கே ஆரம்பிக்க போறீங்களா இல்ல பாத்துக்கலாம்னு ஸ்னூஸ் பண்ண போறீங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்ப நீங்க மாறலனா அப்புறம் எப்பவுமே மாற முடியாது. காலம் யாருக்கும் காத்துட்டு இருக்காது. நீங்க மாற தயாரா? உங்களுக்கு இந்த வீடியோ நிஜமாவே யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம கமெண்ட்ல நான் என் வாழ்க்கையை மாற்றுவேன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்க ஒவ்வொரு கமெண்ட்டும் நீங்க எடுக்க போற அந்த ஒரு ஓட்டு மாதிரி. உங்க வாழ்க்கையை நீங்களே மாத்துங்க. ஆல் தி பெஸ்ட் மக்களே.